சிவாய நமஹ. ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய ஒரு காலம். பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேரு. ஆனால் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே அவருடைய குணாதிசயம் வேறு விதமாக இருக்கும். நல்ல பலன்களை முதல்ல கொடுப்பார், ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுவார். மேலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி அடைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், அப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 தினங்கள் மட்டும்தான் அவர் உங்கள் ஜென்ம குருவாக கொஞ்சம் கெடுபலனை கொஞ்சம் கொடுக்கும்படியாக இருக்கிறார். மற்ற நேரத்திலெல்லாம் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த 2025 பரிபூர்ணமாக அவர் தருவார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5ஆம் பாவத்திலே கேது பகவான். ரிஷபராசிக்கு இதுதான் ரொம்ப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஒரு யோகம். வெளிநாடுகள், வெளியூர், வெளி மாநிலங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும், அதே மாதிரி அந்த இடத்திலே சென்று வேலை செய்வதற்கும், அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமாக அந்த இடத்திலே ஒரு ஸ்திரத்தன்மையுடன் ஒரு வேலை வாய்ப்புகள் செட்டில் ஆவதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு யோக பலன்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வழங்குகிறது. மேலும் இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம். உங்களை டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் படிச்சுட்டே இருக்காங்கங்கிற போது என்னடா இவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு, நம்மளால சமாளிக்கவே முடியலையே, நம்மளோட ஒரு இதுவாக இருக்காருன்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு வேறு விதமான ஒரு சங்கடம் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னா உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட அப்பா கிளம்பிட்டாருப்பா இவர் அப்படின்னு எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைவீர்களோ அப்படியான ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த வருடம் அடையவிருக்கிறீர்கள். ஏனால் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்திற்கு மாறிவிடுவார். அதனால் ஜென்ம குரு வனவாச அந்த தொல்லைகள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் 2இல் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லவைகளை தரும். அதாவது அவருடைய சப்தம பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்க அப்படின்னாலே சம்பள உயர்வுகள், மன கஷ்டங்கள் நிவர்த்தி, தேவையற்று இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாமனார் மாமியார் வழியிலே வரக்கூடிய சில சொத்துக்கள் வரவு அப்படிங்கிறது பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்புறம் குரு பகவானினுடைய பாக்கிய பார்வைன்னு பேர், விசேஷ பார்வை. அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தையும் அதே போல 9ஆம் பாவத்தையும் விசேஷமாக பார்ப்பார். அப்பேற்பட்ட அந்த விசேஷ பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம். அதே போல கடின உழைப்புகள் இவைகளை எல்லாம் அவர் பார்க்கறதுனால என்ன அப்படின்னா கடின உழைப்புகள் நிவர்த்தியாகும். ரொம்ப எளிய முறையிலே உழைத்து அதன் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கடன் சுமை வெகுவாக குறையும். ரொம்ப கடன் இருக்கு, வீட்டு கடன் இருக்கு, அல்லது வேற ஏதோ நகை கடன் இருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு வாகன கடன் இருக்கு, அல்லது தொழில் கடன் இருக்கு, தொழில் அபிவிருத்திக்காக வாங்கின கடன் இருக்கு, அப்படிலாம் ஏதோ கடன் பல ரூபங்கள்ல இருக்கு இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடன்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே இந்த காலத்திலே வெகுவாக குறையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏனென்றால் அந்த குரு பகவானினுடைய பார்வை 2025 பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது ரோகஸ்தானத்திற்கு. அதே மாதிரி குரு பகவானினுடைய விசேஷ பார்வையாக இன்னொரு பார்வை 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா 10ல் பாவிகள் மட்டும் இல்லை, பல நல்ல கிரகங்கள் இருக்கிறது. குருவினுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தை பார்வை பெறுகின்றது. அதாவது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார்.
சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நல்ல உழைப்புகள், உடல் உழைப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆக வேண்டும். வேலை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். வேலை செய்பவர்களுக்கு வேலையிலே அதிக நேரங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். என்னங்க அதிக நேரம் வேலை செஞ்சால் இதுக்குன்னா சம்பளம் உயருமாங்கிற ஒரு கேள்வி இது சொல்லும் போதே உங்களுக்கு எழுந்துவிடும். அதற்கும் நல்லா பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக சம்பள உயர்வு ஏற்படும். ஏனென்றால் குருவினுடைய பார்வை அங்கு கிடைக்கின்றபடியினாலே உங்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். ஜீவனம் வலிமை அடையும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அல்லது இன்னொரு தொழில் செய்யணும், இன்னொரு படிப்பு படித்தா நல்லபடியாக நான் இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்று இயங்குபவர்களுக்கு அப்படியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றபடினாலே கிடைக்கின்றது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராகு கேதுவினுடைய பயிற்சிகள். ராகு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கும் அதே போல கேது பகவான் 4ஆம் இடத்திற்கும் வருகிறார். கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷத காரகனாகவும் அதே போல ராகு பகவான் போககாரகனாகவும் இருப்பவர். போககாரகன் 10ல் வர்றதுனால என்ன ஒரு நல்லதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. கடின வேலைகள் குறையும். கடினமான வேலைகள் செய்ய வேணும். நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய இருக்கும். ஆனால் அந்த ராகுவினுடைய பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் சுமூகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலைகள், ரொம்ப எளிமைய வேலைகள் இருக்கும். ரொம்ப நேரம் தூக்கத்துக்கு எடுத்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் கூட அவைகள்லாம் உங்களுக்கு சாஸ்வதமான முறையிலே, உங்களுக்கு சாவுகாசமான முறையிலே இருக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் 4ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய காலம், அதாவது மணி மந்திர ஔஷத காரகனாக இருக்கக்கூடிய ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வீடு இல்லை அப்படின்னு இயங்குபவர்கள், அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள், அல்லது ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள், சொந்த வீட்டுக்கு எப்போதாங்க கொடுத்தனம் போவோம், எவ்வளவு நாள் தான் இந்த வாடகை வீட்டிலே இருக்க வேண்டும் என்று இயங்குபவர்கள், அல்லது சொந்த வீடு இருந்தும் அதிலே கொடுத்தனம் செய்ய முடியாமல் வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் அப்படின்னு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாதவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் பெறும்படியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 அமைகிறது. அதனால இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக அமைகிறது. இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியை வணங்குவது மிக மிக முக்கியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. பொதுவாகவே சுக்கிரனினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே மகாலட்சுமியை வணங்க வேண்டும். எந்த கோவிலாக இருந்தாலும் பார்த்தாலும், சிவன் கோயிலாக இருந்தாலும் சரிதான், அல்லது அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான், பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான், பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரிதான், அதே போல ஒரு முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிதான். இந்த கருவறை இருக்கும் போது இருக்கு இல்லையா, அந்த கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே லக்ஷ்மியை பொருத்தி இருப்பார்கள். அதுக்கு கஜலக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரியாக அந்த துவார லக்ஷ்மியை அங்கே பொருத்தி இருப்பார்கள். ஏனென்றால் இந்த இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும், இந்த இடத்திலே அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எந்த கோயிலாக இருந்தாலும், எந்த சிவனாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் எங்க கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அர்த்த மண்டபத்தில் இருந்து கருவறைக்குள் நுழையிறதுக்கு அந்த இடத்துல மேல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மியை பொருத்தி இருப்பார்கள். அதாவது லக்ஷ்மியை செதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல. எதற்காக அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம், இறைவனை வணங்குபவர்கள் எல்லாருக்குமே அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா. அதால குறிப்பாக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் மிக 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 அவசியம். அதற்கு என்ன செய்யலாம்னா, உங்களுடைய வாரநாதன், அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வாரம் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய காலம் அற்புதமான சுக்கிர ஹோரை. அந்த சமயத்திலே மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிற அந்த மந்திரம், நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு வரும். அந்த 8 ஸ்லோகங்கள் கொண்டதாகவும் பல ஸ்ருதிகளையும் கொண்டதாக அந்த ஸ்லோகம் இருக்கும்.
அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மகாலட்சுமிக்கு பிடித்தது சுவாசினி அர்ச்சன பிரீதாதி நமஹ. அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஆராதனை செய்வது, குங்குமம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு அவிக்கை துணி கொடுக்கிறது, புஷ்பம் கொடுக்கிறது, பழம் கொடுக்கிறது, வெற்றிலை பாக்கு கொடுப்பது மகாலட்சுமிக்கு பிடித்தது. அதனால உங்களுடைய இல்லத்தில் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரியான வஸ்துக்களை கொடுத்து, இல்லை மாதிரி இல்லைனா கூட ஒரு குங்குமத்தை கொடுத்து வழி அனுப்பி வையுங்கள். நல்ல பலன்களை இந்த 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு வழங்கும். சிவாய நமஹ.